வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் புத்தக பின்புற வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F5993744A921309A 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 1 எண்ணுயிர் என்பேன். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. இதில் எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஆ முத்துலிங்கம் யுகத்தின் பாடல். இது தவறு. பவனந்தி முனிவர் எழுதிய நூல் நன்னூல் தான். இது சரி. சு வில்வரத்தினம் 6ஆம் திணை அப்படின்றது தவறு. இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இது சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 ஆ ஈ. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள். அடிமோனையை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கபாடபுரங்களை காலத்தால். பாயிரம் இல்லது அன்றே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பணுவல். 4வது கொஸ்டின். ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பேச்சு மொழி எழுத்து மொழியை திட திரவ பொருளாக உருவகப்படுத்தவில்லை. அடுத்த 5வது கொஸ்டின். மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அன்னம் கிண்ணம். அடுத்து இயல் 2 மாமலை போற்றுதும். 1வது கொஸ்டின் பொறுத்துக. அடி அகரம் ஐ ஆதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 பைங்குல். முன்னின்ற மெய்த்திரிதல். இதுக்கான ஆன்சர் செங்கதிர். ஆதி நீடல் காரிருள். அதாவது ஆதினா முதல், நீடல்னா நீண்டு ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிருள் அப்படிங்கிறது தான் நீண்டு ஒழிச்சிருக்கு. இனமிகள் பெருங்கொடை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 1 4 2. அடுத்த 2வது கொஸ்டின். கூற்றுகளை படித்து கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்க. நிலைமொழியில் குற்றியல் உகரமாகவும் வருமொழியின் முதல் உயிரெழுத்தாகவும் அமையும் போது உயிர்வரின் ஒக்குரல் மெய்விட்டு ஓடும் என்பது விதியை பெறும். இது சரிதான். அடுத்த 2வது. நிலைமொழியின் ஈற்றில் இ ஈ ஐ வரும்போது வகர உடம்படும் மெய் பெறும். இது தவறான கூற்று. பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் எனும் விதியே முதன்மையானதாக விளங்கும். இது சரி. தன்னொற்று இரட்டல் எனும் விதி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பொருந்தும். இதுவும் சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆ இ ஈ சரி. ஆ தவறு. அடுத்து பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ யானை டாக்டர் குறும்புதினம். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ இவை 3. மண்ணுக்கு என்னென்னலாம் வளம் சேர்க்கும் அப்படின்னா மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். இது 3மே. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ இவை 3. அடுத்த 5வது கொஸ்டின். வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுகப் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மழை பெய்யவில்லை. அடுத்த 6வது கொஸ்டின். கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை.
ஆ மதிப்பு கூட்டு பொருள்கள், ஆ நேரடி பொருள்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஆ மட்டும் சரி, அதாவது மதிப்பு கூட்டு பொருள்கள். அடுத்து 7வது கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்களுள் உடையது. இதுதான் வந்து தவறான தொடர். அடுத்து இயல் 3 பீடு பெற நெல். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கூற்று கோடு என்பது தமிழ்ச்சொல் ஆகும். இது வந்து சரி. விளக்கம் கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வள்ளரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ கூற்றும் சரி, விளக்கமும் சரி. அடுத்த 2வது கொஸ்டின், காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ அண்ணாமலையார். அடுத்து 3வது கொஸ்டின், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. வெள்ளி வீதியார், குறுந்தொகை, அண்ணாமலையார், காவடி சிந்து, வாடிவாசல், சீசு செல்லப்பா, இளம்பெருவழுதி, புறநானூறு. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 இ ஈ ஆ ஆ. அடுத்து 4வது கொஸ்டின், இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து 5வது கொஸ்டின், பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? அடிப்படை உறுப்புகள் எது எது இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் இ பகுதி, விகுதி. ஒரு பகுபத உறுப்புனா அதில் வந்து ஒரு பகுதியும் ஒரு விகுதியும் இருக்கணும். அடுத்து இயல் 3 வாழ்வியல். படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. 8வது கொஸ்டின், துன்பப்படுபவர். யார் வந்து துன்பப்படுவாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நாவை காக்காதவர். நாவை காக்காதவர் துன்பப்படுபவர். அடுத்து 3வது கொஸ்டின், பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில். இதுக்கான ஆன்சர் வந்து ஆ நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அடுத்து 4வது கொஸ்டின், கீழ்காணும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை தேர்ந்தெடுக்க. பூக்களுக்கும் முட்களுக்கும் இடையில் புழங்குகிறது யோசனை, பாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் நசுங்குகிறது அறம், இன்பத்துக்கும் பேராசைக்கும் நடக்கும் போராட்டத்தில் வெடிக்கின்றன வெளியில் குண்டுகளும் வீட்டில் சண்டைகளும், ஆசை அறுத்தல் எளிதல்ல முயன்று பார்க்கலாம் வா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அடுத்த 5வது கொஸ்டின், ஒப்புரவு என்பதன் பொருள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஊருக்கு உதவுவது. 6 பொருத்துக. வாழ்பவன், ஒத்ததறிபவன், வாழாதவன், இசையொலித்தவன், தோன்றுபவன், புகழ்தரும் பண்புடையவன், வெல்ல நினைப்பவன், காத்திருப்பவன், பெரும் பண்புடையவன், மருந்தாகும் மரமானவன். இதுக்கான ஆன்சர் வந்து 3, 5, 4, 1, 2. அடுத்து 7வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. சுடச்சுடரும் வினையெச்சம், சுடச்சுடரும் பொன், செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம், சுடச்சுட அடுக்கு தொடர். அடுத்து 8வது கொஸ்டின், விரைந்து கெடுபவன் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ பிறருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை உயர்வாக நினைப்பவன். அடுத்து 9வது கொஸ்டின், பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது, பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ பொருள்களின் இன்பம் பெருகும்
பற்றுகள் பெருகும். அடுத்து இயல் 4 கேடில் விழுச்செல்வம். 1வது கொஷின். ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ உவமை. அடுத்து 2வது கொஷின். கீழ்காண்பனவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள். அடுத்து 3வது கொஷின். ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ நூல். அடுத்து 4வது கொஷின். சரியான விடையை தேர்க. கல்விக்கு அழகே அழகு. நாலடியார். இளமையில் கல் ஆத்திச்சூடி. துணையாய் வருவது தூய நற்கல்வி. திருமந்திரம். பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல். தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரையாடல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ஆக்கு 5 ஆக்கு 3 ஈக்கு 2 ஈக்கு 1. அடுத்து 5வது கொஷின். 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நூல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ நற்றிணை. அடுத்து 6வது கொஷின். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 27. அடுத்து 5வது கொஷின். நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வினை. இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.